நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் இருக்கிற ஒரு 18 பெண்கள் சூனியக்காரிங்க. இவங்கெல்லாம் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஏவல் விடுறாங்க, இவங்கெல்லாம் சூனியக்காரிகள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஒரு ரூலிங்கை கொடுத்து 18 பெண்களை பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கிலிட்டாங்க. அந்த 18 பெண்களோட ஆவி அதுக்கப்புறம் சேலத்தை இன்னைக்கு வரைக்கும் ஹாண்ட் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில் இந்த 18 பெண்களோட ஆவிகள் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சேலத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டு இருக்கிற சேலம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் கிடையாது. நான் சொல்லிட்டு இருக்கிற சேலம் யூஎஸில் மேசச்சூசெட்ஸில் இருக்கிற சேலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டவுன். கிட்டத்தட்ட 320 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டு சூனியக்காரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 18 பேரை ஜெயிலில் போடுறாங்க. அந்த 18 பேர் கூட அவங்க சூனியக்காரி தான் அப்படின்னு சொன்ன அத்தனை பேரையும் புகழ்கிறாங்க. ஜட்ஜு இந்த பெண்களுக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. ஒரு ஆம்பளை இருந்துக்கிட்டு இல்லை 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 அவங்கெல்லாம் சூனியக்காரி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனை பப்ளிக்காக ஒரு இடத்துல படுக்க போட்டு அவன் மேலே ஒரு ஷீட்டை வச்சு அந்த ஷீட்டு மேலே கல்லாக வச்சு அந்த கல்லோட வெயிட்டு தாங்க முடியாமல் அவன் சாகிற அளவுக்கு ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 300 வருஷம் கழிச்சு இப்போ யூஎஸோட அரசாங்கம் இருந்துக்கிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் சாரி கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 18 பெண்களுக்கு கிட்டத்தட்ட 320 வருஷத்துக்கு முன்னாடி இழைக்கப்பட்ட அநீதி. உண்மையிலே அவங்களாம் சூனியக்காரங்க தானா? அவங்க சூனியக்காரங்களாக இருந்தாங்கன்னா, இந்த விச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சூனியக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள எதுக்காக கோர்ட் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துச்சு? இந்த 18 பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன? அப்படி 300 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் எப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 320 இயர்ஸ் அகோ, கிட்டத்தட்ட இயர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1692 அண்ட் 1693 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் சேலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்குது. அந்த சேலம்ங்கிற கிராமம் ஒரு ஏர்லி டேஸ் ஆஃப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் 3 விதமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், அங்கே போய் செட்டில் ஆனவங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள். அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க, அங்கே போய் காலனி வச்சவங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டீமுக்குமே அடிக்கடி ஊருக்குள்ளே சண்டை வர்றதுங்கிறது ரொம்பவே காமனாக இருக்குது. ஃபைனலி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலம் அப்படிங்கிற ஒரு ஊரை கம்ப்ளீட்டாக இந்த யூகேலேருந்து வந்தவங்க, பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 2 மக்களை வெளியே அனுப்புகிறாங்க. மீதி இருக்கிற 2 மக்களும், அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், இவங்களை பழி வாங்குறதுக்கு அப்பப்போ ஊருக்குள்ள ரெய்டு வர்றது, அப்பப்போ யாரையாவது தூக்கிட்டு போயிடுறது, அப்பப்போ போட்டு தள்ளுறதுங்கிற விஷயங்கள் அந்த காலத்தில் ரொம்பவே காமனாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் சேலத்தில் இருக்கிற மக்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற சேலத்தில் இருக்கிற மக்கள், அந்த பிரிட்டிஷர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மறுபடியும் ப்ராப்பராக நாங்கள் பைபிளில் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க போகிறோம், பைபிளில் என்னென்ன எழுதியிருக்கோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தை உருவாக்க போகிறோம், கொஞ்சம் கூட அந்த பைபிள் சொன்ன பாதையிலேருந்து ஒரு கால் கூட சைடில் எடுத்து வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக மத நம்பிக்கையில் ஊறி போய் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கூட்டமாக இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைப்படி இந்த சூனியக்காரங்க, விச்சு, அப்புறம் இந்த விசார்ட்ஸ், சூனியக்காரர்கள், இதெல்லாம் உண்மையிலே இருக்குது, சாத்தான்லாம் ஒன்று இருக்குதுங்கிறத அடிமட்ட லெவலில் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அவங்களோட சட்டத்தில் கூட இதுக்கெல்லாம் இடம் வைக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் செஞ்சோன்னா சாத்தான் நம்மளை தண்டிச்சிருங்கிற அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, இந்த சேலம்ங்கிற ஊரில். ஸோ அப்படி இருந்திருக்கப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு 1692 கிட்டத்தட்ட 320 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ட்வின்ஸ். 2 பேருக்குமே 11 வயசு ஆகுது. ஆமாம், ட்வின்ஸ்னா ஒரே வயசு தானே இருக்கும். 2 பேருக்குமே 11 வயசு ஆகுது. அந்த 2 பெண் குழந்தைங்களும் என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் திடீர்னு அபரிதமான ஒரு சத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ரேண்டமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நைட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்களோட அப்பா அம்மா வேகமாக அந்த குழந்தைங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த 2 குழந்தைங்களும் சீலிங்கை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. கண்ட மணிக்கு கத்துறாங்க. இது வரைக்கும் அவங்க தொண்டையிலேருந்து வரும்னே நினச்சி கூட பார்க்க முடியாத சவுண்டெல்லாம் அவங்க காதில் கேட்க ஆரம்பிக்குது. இந்த 2 அப்பா அம்மாவும் பதறி போய் இந்த 2 குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கீழே எடுக்க வராங்க. கிட்ட போனால் அந்த 2 குழந்தைங்களும் அப்பா அம்மாவை கடிச்சு வைக்குது. இவங்களுக்கு புரியல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற ஒரு டாக்டரை கூப்பிட்டு வராங்க. இந்த சேலம்ங்கிற மொத்த ஊருக்கே ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைங்களும் ப்ராப்பராக செக் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு கிரேசியான ஒரு விஷயத்தை அந்த டாக்டர் சொல்கிறாரு. ஹிஸ்ட்ரி எப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 குழந்தைங்களுக்கும் பயாலஜிக்கலாக எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் இந்த 2 குழந்தைங்களுக்குள்ளேயும் பேய் பிடிச்சிருக்கு,
2 குழந்தைங்களோட உடம்புக்குள்ளேயும் வந்து சாத்தான் வந்திருக்கு, யாரோ ஒருத்தங்க சாத்தான 2 குழந்தைங்களுக்குள்ளேயும் வந்து ஏவி விட்டாங்கன்னு மெடிக்கல் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. இதை சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கையே வந்து அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போச்சு 2 குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரில் இருக்கிற 4 பேர் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 2 குழந்தைங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிறது வந்து வேகமாக ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. வேகமாக எந்த அளவுக்கு அந்த நியூஸ் பரவுதோ அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற நிறைய பெண்கள், கிட்டத்தட்ட 100கணக்கான பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டீனேஜில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இருந்துக்கிட்டு எனக்கும் பேய் பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி எல்லாரும் வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க நம்ம ஊருக்குள்ளே வந்து செய்வனை வச்சுட்டாங்கங்கிற அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறவங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் வந்து ரொம்ப கிரேசியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போய் விளையாட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸில் பேசுகிறாங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, யார்கிட்ட இருந்தாலும் கடிச்சு வைக்கிறாங்க, பரண்டி விடுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணோன்னா பேய் பிடிச்சிருச்சுங்கிற ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரி, பேய் பிடிக்கிறதெல்லாம் சரி, யார் இந்த பேயை பிடிக்க வச்சிருப்பாங்க, யார் ஏவி விட்டுருப்பாங்கிற கேள்வி வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல 2 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி சொன்னேன்ல, அந்த 2 பொண்ணுங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஆப்போசிட் வீடு, இது ஒரு பெரிய பங்களா, ஆப்போசிட் வீட்டில் இன்னொரு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களா வீட்டில் இருக்கிற 3 பேர் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏவி விட்டாங்க, அவங்க தான் சூனியக்காரங்க, நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச அந்த 2 பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து இது ஒரு கேஸாக அப்பீல் பண்ணப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தங்க அந்த வீட்டில் பேய் பிடிச்சிருச்சுங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் கோர்ட்டில் யாராவது எடுத்துப்பாங்களா? பட் அன்றைக்கி கோர்ட்டுக்கு இது கேஸாக கொண்டு போகப்படுது. அங்கே இருக்கிற ஜட்ஜி வந்து இதெல்லாம் விட மிகப்பெரிய முட்டாளாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பேய் பிடிச்சிருச்சா அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் இருக்கிற ஃபாதரை கூப்பிட்டு வராங்க. ஃபாதர் சொல்லுங்க, இந்த பொண்ணுக்கு உண்மையிலே பேய் பிடிச்சிருக்காருன்னா அவர் இருந்துக்கிட்டு ஆமாங்க பேய் பிடிச்சிருச்சுங்க அப்படின்ட்டாரு. அங்கே இருக்கிற கோர்ட் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரை கூப்பிட்டு வராங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃபேமிலியுமே வந்து பயங்கரமான ஃபியூட் இருக்கிறது. அதாவது இந்த பரம்பரை சண்டைன்பாங்களா, சார்பேட்டா பரம்பரை, இன்னொன்று இடியாப்பா பரம்பரைன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 ஃபேமிலியுமே வந்து பேசிக்காக வேறு கிளானாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை இருக்குது. ஒருத்தங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிலீஜியஸ், இன்னொருத்தங்க வந்து அந்த அளவுக்கு ரிலீஜியஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற 2 ஃபேமிலியில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து ஒரு 3 பேரை போட்டு விட்டுறாங்க. அந்த 3 பேரில் வந்து ஆப்ஷன் வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கோங்க, அதாவது நீங்கள் தான் இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஏவி விட்டீங்க, நீங்கள்லாம் சூனியக்காரங்கிறத ஒத்துக்கிட்டு வேறு யார் சூனியக்காரர்கள் ஊருக்குள்ளே இருக்காங்கிறத சொல்லிவிடுங்க. இப்படி நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, நாங்கள் உங்களை விட்டுறோம். ஆனால் நீங்கள் எங்களை ஏமாற்றி இல்லைன்னு கடைசி வரைக்கும் சாதிச்சிங்கன்னா உங்களை தூக்கில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற 2 பேர் இருந்துக்கிட்டு, இல்லைங்க நீங்கள் என்ன லூசு மாதிரி பேசினாலும் நாங்கள் எதுவும் பண்ணலையே, நாங்கள் சூனியக்காரங்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்ன 2 பேரையுமே வந்து கோர்ட் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பப்ளிக்காக தூக்கிலிடப்படுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்க்குற மாதிரி இந்த பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன்லாம் நிறைய சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற 2 பேரை வந்து தூக்கிலிட பண்ணுறாங்க. 3வது இருக்கிற பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகா பைத்தியக்காரங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிச்சிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சூனியக்காரி தான், நான் தான் ஏவி விட்டேன், அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்களே வேறு யாரும் சூனியக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு 3 பேரை போட்டு விட்டுருச்சு. ஸோ இது வந்து அப்புறம் அந்த 3 பேரை கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷனாக வந்து கடைசியில் ஒரு 18 பேர் வந்து இந்த மாதிரி தூக்கிலிடப்படுறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து சூனியக்காரங்கன்னு பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக ஆமாம் சூனியக்காரி நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10 பேர் பேரை போட்டு விட்டுறதுங்கிறது காமனாக போயிட்டே இருக்குது. 18 பேர் இந்த மாதிரி தூக்கில் போடுறாங்க. என்னதான் கோர்ட்டு வந்து ஒரு பைத்தியக்கார கோர்ட்டாக இருந்தாலும் அந்த கோர்ட்டில் வந்து ஒரு சாட்சி காமிக்கணும்ல. சூனியக்காரங்க நான் ஒருத்தங்களை சொல்லிடலாம், ஆனால் கோர்ட்டுனா வந்து அவங்க சூனியக்காரங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் காமிக்கணும்ல. அதுக்கு வந்து கோர்ட்டில் சில கிரேசியான ப்ரூஃப்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து ஒருத்தங்க இவங்க தான் வந்து சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வருவாங்களாம், இந்த சூனியக்காரங்க யார் அக்யூஸ்டோ அவங்களையும் கூப்பிட்டு வருவாங்களாம். கூப்பிட்டு வந்துட்டு ஜட்ஜு முன்னாடி வந்து இந்த சூனியக்காரங்க வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணை போய் தொடணுமா. அந்த தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து துடிக்க ஆரம்பிக்குமா, அப்படியே வந்து ஃபிட்ஸ் எல்லாம் வந்த மாதிரி வந்து ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்குமா. அப்போ வந்து ஜட்ஜ் இருந்துக்கிட்டு ஆஹா இந்த பொண்ணு உண்மையிலே சூனியக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம். இப்போ இதை ஒரு ஆண் இருந்துக்கிட்டு என்னடா லூசுத்தனமாக கேள்வி பண்ணிட்டுருக்கீங்க, இதெல்லாம் உண்மை இல்லையே, இதெல்லாம் என்ன சூனியக்காரங்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன ஒருத்தங்களை இருந்துக்கிட்டு ஓ நீ எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டே கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை நடு ரோட்டில் போடுங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வெளியே நடு ரோட்டில் போட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய மரப்பலகையை வச்சு
அந்த மரப்பலகை மேலே கல் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க, அந்த வெயிட் தாங்க முடியாமல் அவன் பிசுங்கி சாகணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தண்டனை கொடுத்து ஒருத்தங்களை கொல்ல வேற செஞ்சுருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஃபைனலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போட்டு விட்டா. கடைசியில் எனக்கு சூனியம் வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அங்கேயே கை வச்சுட்டாங்க. இந்த தருணத்தில் ஜட்ஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜட்ஜ் இருந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா கேசஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ ஜட்ஜி வந்து இருக்கிற எல்லா கோர்ட் செஷன்ஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ஊருக்கெல்லாம் இந்த ஊரில் நடந்துட்டு இருக்கிற காமெடியை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஊரை பற்றி கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இந்த ஊரில் இப்படி லூஸ் தனமாக பண்ணிருக்காங்க, 18 பேர் அநியாயமாக கொண்டுட்டாங்கிற விஷயங்கள்லாம் வந்து வெளியே போக ஆரம்பிக்குது. அப்போ நிறைய பேர் மக்களுக்குள்ளே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னோன்னே எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் கேப் விட கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆமாம் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, யார் மேலே தப்புங்கிறத யோசிச்சு பார்ப்போம்ல. அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் யோசிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட பொண்டாட்டியவே அக்யூஸ் பண்ணுறாங்களே, கோர்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அக்யூஸ் பண்ணுறாங்களே, அவங்களாம் ரொம்ப நல்லவங்களாச்சு, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோமே, இவங்களெல்லாம் அக்யூஸ்டுன்னு சொல்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் சூனியக்காரர்கள் கிடையாது. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஜட்ஜு கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, பெருசாக ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. அப்போ அங்கே ஊர் மக்கள்லாம் இருந்துக்கிட்டு என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும், இந்த 18 பெண்களை சரி அவங்க தப்பு பண்ணாங்களோ இல்லையோ ஆனால் அவங்கள வந்து போட்டாச்சு, எல்லாரும் தூக்கி போட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து நார்மலாக தானே இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து கிட்ட இருக்கிற பிரெஞ்சு காலனியாக இருக்கட்டும், கிட்ட இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து இதுதான் இந்த ஊர் அடிக்கிறதுக்கு சரியான சான்ஸ்னு பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ரெய்டெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த ஊர் வந்து மறுபடியும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அங்கே இருக்கிற மக்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த 18 பொண்ணுங்களோட சாபம் தான் வந்து இப்படி வந்துடுச்சோ, நம்ம தெரியாமல் அவங்கள வந்து கொண்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 3 செஞ்சுரிஸ் வந்துருச்சுங்க, 300 வருஷம் வந்துருச்சு. இப்போ அமெரிக்க அரசாங்கம் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட அரசாங்கம் இருந்துக்கிட்டு அன்னைக்கு நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 18 பெண்களுக்கும் வந்து மெமோரியல் வைக்கப்பட்டிருக்குது. அந்த முதல்ல அந்த 2 குழந்தைங்க வந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு சொன்னாங்கல்ல பேய் பிடிச்சிருச்சுன்னு, அந்த வீடு வந்து மியூசியமாக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்கள் சேலத்துக்கு மேசச்சூசெட்ஸில் இருக்கிற சேலத்துக்கு போனீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் நேரில் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். இருந்தாலும் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஃப்கோர்ஸ் பேய்கள் கிடையாது, இவங்களுக்குலாம் பேய் பிடிக்கலன்னு. இருந்தாலும் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த சீலிங்கில் போய் உட்காந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், வர்றவங்களெல்லாம் கடிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி பெண்கள் காமனாக பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கோடி signing off here. Love you all, cheers, take care. இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். Love you, cheers, take care, bye.